السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இஸ்லாத்தில் நற்குணங்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான பண்புகளையும் புகழுக்குரிய ஒழுக்கங்களை முடித்துக்கொள்ள வேண்டும் என நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, நிச்சயமாக எனது மிகவும் நேசத்துக்குரியவர்கள், எனது மஜ்லிஸிலே மிகவும் அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள், மறுமையிலே எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களில் யார் அழகான பண்புகளை கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள்தான் எனது நேசத்துக்கும் எனக்கு அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அழகான பண்புகளை பற்றி இஸ்லாம் நமக்கு கூறுகின்ற போது ஏராளமான விடயங்களை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாம் கூறக்கூடிய அழகான பண்புகள் உதாரணமாக பெற்றோர்களை அழகான முறையிலே கவனித்துக் கொள்வது, மனைவி மக்களுடன் அழகான முறையில் நடந்து கொள்வது, குழந்தைகள் அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளுடன் அழகாக அவர்களுடன் நடந்து கொள்வது, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது, உறவினர்களுக்கு உதவி செய்வது, இவைகளெல்லாம் இஸ்லாம் காட்டும் நட்பண்புகளாக இருக்கிறது. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு அல் குர்ஆன் நம்மை வலியுறுத்துகிறது. அதே போன்று நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களது குடும்பத்தினருக்கு யார் சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்தான் சிறந்தவர்கள், எனது குடும்பத்துக்கு நான் சிறப்பானவனாக இருக்கிறேன் என நபி அவர்கள் கூறினார்கள். அதே போன்று யாருடைய வாழ்வாதாரம் விரிவாக கிடைக்க வேண்டும் என யார் விரும்புகிறார்களோ அவர்கள் குடும்பத்தினரை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய நல்ல பண்புகளில் உள்ளவைதான் நல்ல அழகான வார்த்தைகளை நாம் பேசுவது, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது, உண்மை சொல்வது, புன்னகையுடன் திறந்த முகத்துடன் புன்முறுவல் பூர்த்து நடந்து கொள்வது, முஃமின்களுடன் பணிவாக நடந்து கொள்வதெல்லாம் இஸ்லாம் காட்டும் நல்ல பண்புகளாக இருக்கிறது. வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு அழகானதையே சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல் கலிமத்து தையிபத்து சதகா, நல்ல வார்த்தை ஒரு தர்மமாகும். அதே போன்று உனது சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பதும் சிரிப்பதும் தர்மமாகும். யார் அல்லாஹுக்காக பணிவாக நடந்து கொள்கிறானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை உயரச் செய்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல பண்புகளில் உள்ளவைதான் நாவை பாதுகாத்து கொள்வது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், நாவிலிருந்து மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறும்போது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நல்ல வார்த்தையை சொல்லட்டும், இல்லையெனில் வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். நாவை பாதுகாப்பதென்பது கெட்ட வார்த்தைகள் நாவின் மூலமாக வந்துவிடாமல் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாபமிடுவது, ஏசுவது, புறம் பேசுவது, குத்தி காட்டுவது, ஆபாசமான வார்த்தைகளை கூறுவது, அநாகரீகமான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பெருமை, கர்வம் என்ற குணத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவேனும், அதாவது சிறிதளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அந்த கர்வத்தை பற்றி, பெருமை கொள்வதை பற்றி எச்சரிக்கை செய்து கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான பண்புகளில் உள்ளதுதான் முஸ்லிமான வயோதிபர்களை, வயது முதிர்ந்தவர்களை கௌரவப்படுத்துவது, அறிஞர்களை மதிப்பது, குர்ஆனை மனனமிட்டவர்களை அவர்களை கௌரவப்படுத்துவது, நீதமான அரசர்களை, தலைவர்களை மகிமைப்படுத்துவது, இவைகளெல்லாம் இஸ்லாம் காட்டும் அழகான பண்புகளில் உள்ளதாகும்.
பெரியவர்களை மதிப்பது, சிறியவர்களை இரக்கம் காட்டுவது, இவைகளெல்லாம் இஸ்லாம் வலியுறுத்திய நட்பண்புகளாக இருப்பதை நாம் காணலாம். யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கௌரவம் செலுத்தவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல பண்புகளில் உள்ளதுதான் முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை போக்குகின்ற விடயத்திலே முன்னிற்பது, கஷ்டங்களை போக்குவது, அவர்களுக்கு இலகுத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுடைய குறைகளை மறைப்பது இஸ்லாம் காட்டும் நல்ல பண்புகளில் உள்ளதாகும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை, உலகத்திலே ஒரு கஷ்டத்தை நீக்குகிறாரோ மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். உலகத்திலே ஒரு மூமினுடைய கஷ்டத்தை யார் இலகுபடுத்துகிறானோ அல்லாஹ் மறுமையிலும் இன்மையிலும் அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் இலகுபடுத்துகிறான். ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கின்றானோ அல்லாஹ் உலகிலும் மறுமையிலும் அந்த மனிதனுடைய குறையை மறைக்கின்றான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ. ஒரு அடியான் ஒரு முஃமினுக்கு உதவியாளனாக இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் இருக்கிறான், அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல பண்புகளில் ஒன்றுதான் தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணிவிடையாளர்களுடன் அழகான முறையிலே நல்ல முறையிலே நடந்து கொள்வது, அவர்களுடைய சக்திக்கு மேலால் எதனையும் சுமத்தாட்டாமல் இருப்பது, அவர்களுடைய வேலை முடிந்ததற்கு பின்னால் அவர்களுக்குரிய அந்த ஹக்கை, அவருடைய உரிமையை கொடுத்து விடுவது, இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் உங்களது சகோதரர்கள், எனவே உங்களிடத்திலே இருக்கின்ற போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவை அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள், நீங்கள் அணியக்கூடிய ஆடையை அவர்களுக்கு அணிவியுங்கள், அவர்களது சக்திக்கு மேலால் எதனையும் நீங்கள் சுமத்தாட்டி விடாதீர்கள். அவ்வாறு சக்திக்கு மேலால் சுமத்தாட்டி விட்டால் நீங்களும் அவருக்கு உதவியாக இருங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அதே போன்று வேர்வை, அதாவது காய்வதற்கு முன்னால் அந்த வேலையாளனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த பண்புகளின் மொத்த விடயங்களையும் பொதிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நபி அவர்களுடைய ஹதீஸ் அமைகின்றது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவன் பூரணமான இறை விசுவாசியாக மாட்டான் என்ற இந்த ஹதீஸ் நட்பண்புகளின் மொத்த வடிவத்தையும் கொண்டதாக அமைந்திருப்பதை காணலாம். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நட்பண்புகளில் உள்ளதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது, அவர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது நட்பண்புகளில் உள்ளதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே கோல் சொல்வது, ஒருவருக்கொருவர் இல்லாத பொல்லாததை சொல்லித் திரிவது, இந்த நமீமா கோல் சொல்வதை நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கோல் சொல்லக்கூடிய மனிதன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இஸ்லாம் நட்பண்புகளாக காட்டக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் கொடை வழங்குவது, பொருளாதாரத்திலே பணம் விடயத்திலே பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வது, அதாவது கஞ்சத்தனமும் செய்துவிடாமல் வீண்வரையமும் செய்துவிடாமல் நடுநிலையாக பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வது இஸ்லாம் காட்டக்கூடிய நட்பண்புகள் உள்ள ஒரு பண்பாக இது இருக்கிறது. நபி அவர்கள் இவைகளை நடைமுறையிலே நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது, இந்த மனிதர்களை பற்றி கூறும்போது, இவர்கள் அதாவது செலவுகள் செய்தால் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் சுருக்கமாக கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், இரண்டுக்கு மத்தியிலே நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் இவர்களுடைய பண்பை அடையாளப்படுத்துவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் இஸ்லாமிய
சகோதரத்துவ உறவுகளுடன் மிகவும் நேர்த்தியாக, மிகவும் கண்காணிப்புடன் அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வது இஸ்லாம் நமக்கு நட்பண்புகளாக வழிகாட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. அதில் முதலாவது, சஹாபாக்கள் எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், சலாம் கூறினால், அதாவது ஒரு மனிதனை சந்தித்தால் அவனுக்கு சலாம் கூற வேண்டும். அவன் விருந்துக்கு அழைத்தால் விருந்துக்கு பதிலளிக்க வேண்டும். உபதேசம் செய்யுமாறு உன்னிடத்திலே கேட்டால் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நோய்வாய்ப்பட்டால் அவனை நோய் விசாரிக்க வேண்டும். அவன் மரணித்து விட்டால் அந்த மரண சடங்குகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 6 விடயங்களும் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக நபி அவர்கள் வலியுறுத்தியிருப்பதை நாம் காணலாம். ஒருவரை கண்டால் சலாம் சொல்வது, விருந்து அழைத்தால் பதிலளிப்பது, உபதேசம் செய்ய கேட்டால் உபதேசம் செய்வது, தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்வது, நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிப்பது, மரணித்தால் மரண சடங்குகளிலே கலந்து கொள்வது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக நபி அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய நட்பண்புகளில் உள்ளதுதான் அண்டை வீட்டினர்களையும் விருந்தினர்களையும் கௌரவப்படுத்துவது, சங்கையாக நடத்துவது நட்பண்புகளாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் விசுவாசிக்கிறார்களோ அண்டை வீட்டினருக்கு நோயினை செய்ய வேண்டாம். யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் விசுவாசிக்கிறார்களோ விருந்தாளிகளை கௌரவப்படுத்தட்டும். யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கிறார்களோ கூறினால் நல்ல வார்த்தையை சொல்லட்டும். அவ்வாறு இல்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த நல்ல பண்புகளை, அழகான குணங்களை எம்மில் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு நற்குணம் உள்ளவர்கள்தான் நாளை மறுமையில் நபியுடன் நெருக்கமாக நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நற்குணம் கொண்டவர்களாக, நட்பண்புகளுடையவர்களாக ஆக்கி நாளை மறுமையிலே நபியுடன் மிக நெருக்கமாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.